நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவைத் தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஜீரோ அவர்கள் எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை. அதை தொடர்ந்து அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டித்தான் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது. அதற்கு நேற்றைய நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நேற்றைய நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன். மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் பகலில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார். அந்த வெட்டப்பட்ட காரணத்தினால் அவர் உயிரிழந்தார். அவரை வெட்டப்படுகின்ற பொழுது அவருடைய மனைவி தடுக்க முயன்ற பொழுது அவருக்கும் வெட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் காரில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சினிமா பாணியிலே வெட்டி கொன்ற காட்சி வலைதளங்கள் மூலமாக பரவி இருக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்ற குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்குது. சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம். குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்று இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம்.